தெலங்கானா மாநிலத்தில் ஜொமேட்டோ ஊழியரிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறி கொள்ளையடித்த வெளிநாட்டவர்கள் 2 சிக்கியிருக்கின்றனர். கெமிக்கல் கள்ளநோட்டு கதை கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உணவு டெலிவரி செய்யும் ஜொமேட்டோ நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் விஷ்ணுவர்தன் ரெட்டி சில நாட்களுக்கு முன் அவருடைய மொபைல் போனுக்கு தனியார் கிரெடிட் கார்டு நிறுவனத்தில் இருந்து வருவது போல் குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பிய விஷ்ணுவர்தன் ரெட்டி அதில் குறிப்பிடப்பட்டிருந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பேசிய மர்ம நபர்கள் தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு நேரில் வருமாறு அழைப்பு விடுத்தனர். அங்கு சென்றபோது ஹோட்டல் அறையில் கெமிக்கல் பூசப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் ஏதோ ஒரு திரவம் மூலம் கழுவி கொண்டிருப்பதை பார்த்துள்ளார். இது என்ன என்று கேட்டபோது, கள்ள நோட்டுகளை இதுபோல் இந்த திரவத்தில் கழுவினால் ஒரிஜினல் நோட்டாக மாறிவிடும் என்று கூறி அவர்கள் விஷ்ணுவர்தனை நம்ப வைத்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அதற்கு பதிலாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்றும் ஆசை காட்டியுள்ளனர். இதனை உண்மை என்று நம்பிய விஷ்ணுவர்தன் ரெட்டி அங்குமிங்கும் என்று புரட்டி 5 லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் அவற்றை கழுவி நல்ல நோட்டாக மாற்றும் ரசாயனம் ஆகியவற்றை கொடுத்துள்ளனர். வீட்டிற்கு வந்த பின் அவர்கள் கொடுத்த பணத்தை கழுவி பார்த்த பொழுது அது நல்ல நோட்டாக மாறாமல் கள்ள நோட்டாகவே இருந்தது கண்டு திகைத்து போனார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மல்காஜ்கிரி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். விரைந்து நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் விஷ்ணு ரெட்டி கூறிய ஹோட்டலுக்கு உடனே சென்றுள்ளனர். அங்கு கேமரூன் நாட்டைச் சேர்ந்த கொம்பி பிராங்க் செட்ரி, மாலத்தீவைச் சேர்ந்த கொய்டா செங்கோலா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இவர்களுடன் இருந்த ரோலக்ஸ், டேவிட், ஜோசப் ஆகியோர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர். பிடிபட்டவர்களிடமிருந்து பாஸ்போர்ட், மொபைல் போன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. விஷ்ணுவர்தன் ரெட்டியிடம் இருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலீசார் கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 3 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கள்ளநோட்டு விவகாரத்தில் தொடர்புடைய 5 பேரும் விசா காலம் முடிந்த பின்னரும் அனுமதியின்றி இந்தியாவில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. கள்ள நோட்டை நல்ல நோட்டாக மாற்றலாம் என கதை கூறி 5 லட்சம் ரூபாய் சுருட்ட முயன்ற கும்பல் சிக்கியிருப்பது தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.